வணக்கம் நண்பர்களே. படித்தது ஒரு சில விஷயங்கள உங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு வானம்பாடின்னு ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு ஒரு நபர் கையில் புழுக்களோட மீன் பிடிக்கிறதுக்கோசரம் போகிறாரு. அந்த வானம்பாடி, என்ன நண்பா கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டது. நான் கையில் புழுக்கள் எடுத்துகிட்டு போகிறேன் மீன் பிடிக்கலான்னு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வானம்பாடிக்கு அடித்து, அந்த புழுக்களை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டது. சரி தரேங்க, ஆனால் உங்களோட இறக்கை எனக்கு வேணும் அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. சரி இறக்கை தானே கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த வானம்பாடி இறக்கையை கொடுத்துட்டு புழு வாங்கி சாப்பிடுது. இதே போல் பயணங்கள் டெய்லியும் அந்த நபர் வராரு, புழுவை கொடுக்குறாரு, இது சாப்பிடுது, இறக்கையை ஒன்று கொடுத்துடுது. இந்த பயணம் எவ்வளோ நாள் தொடருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானம்பாடியோட உடம்புல இறுதி இறக்கை இருக்கிற வரைக்கும் தொடருது. அந்த வானம்பாடியோட இறுதி இறக்கையை அன்னைக்கு கொடுத்துட்டு புழுக்களை வாங்கி சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வானம்பாடிக்கால் உணர முடியுது, நம்ம உடம்புல இறக்கை இல்லை, இதுக்கப்புறம் பறக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலேருந்து அந்த வானம்பாடியால் வெளியவும் வர முடியல, அதுக்கான நேரமும் கிடையாது. அதனால் அந்த வானம்பாடி என்ன பண்ணுது, இறந்துடுது. இந்த பதிவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோன்னா, இப்போ நம்மளோட வாழ்ந்துட்டுருக்க சில நபர்கள் பார்த்தோன்னா, வீட்டுக்கடன், மகளிர் சுய உதவி கடன், இஎம்ஐ கார்டு போன்ற பல சிக்கல்களை மாட்டிக்கிறாங்க. தினம் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த வானம்பாடி தன்னுடைய ரெக்கையை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு அந்த நபர்கிட்டேருந்து புழுவை வாங்கி வாங்கி சாப்பிட்டுச்சுல்ல, அதே போலயே மாதம் மாதம் இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த லோனை கட்டிக்கிட்டே வராங்க. அந்த வானம்பாடியால் தன்னுடைய கடைசி ரெக்கை வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு பாரு புழுக்களை வாங்கி. அதுக்கப்புறம் அதனால் மாற்றவே முடியலன்ட்டு அது இறந்துருச்சு. அந்த வானம்பாடிக்கு சரியான பாதை எது, எளிமையான பாதை எதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அது எளிமையான பாதையை போயிட்டு அந்த புழுக்களை வாங்கி சாப்பிட்டுச்சு. சரியான பாதையில் உழைச்சி தான் சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா அந்த பறவை உயிரோடு இருந்திருக்கும். அதே போல் நம்ம மக்கள் ஒரு பொருள் ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கணுன்னா 5 மாதம் சேமித்து தான் அதை வாங்கணும். கடன் பட்டு வாங்கக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பறவைக்கு நடந்தது தான். சரியான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா முன்னேறலாம். எளிமையான பாதையாக இருக்குன்னு கடனை வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. சரியான பாதையில் போங்க, எளிமையான பாதையில் போகாதீங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். நன்றி நண்பர்களே.